ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்வே சேனல். எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் இதோ வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் டேட்ஸ் வந்திருக்கு. ஆர்ஆர்பி சைட்லேருந்து அஃபிஷியல் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நோட்டீஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்ஸ் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போம்னா 5th June 2025 23rd June 2025 வரைக்கும் 15 days எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி பார்த்திங்கன்னா 10 days பிஃபோர் த எக்ஸாம் அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து டவுன்லோடிங் ஆஃப் கால் லெட்டர்ஸ். ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எக்ஸாமுக்கு 4 days முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன். ஆதார் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களை வெரிஃபை பண்ணி அனுப்புவாங்க. ஆதார் ஒரிஜினல் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். நம்ம அப்ளை பண்ண டைம்லேயே ஆதார் வெரிஃபிகேஷன் வந்துச்சு. அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்ணி ஆதாரை பக்காவாக வச்சுக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டீஸ்க்கு அஃபிஷியல் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸை செக் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சேனலில் ஃபேக் நோட்டீஸ் எதுவும் வராது. 100% கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் அப்டேட் பண்ணுவோம். நிறையா பேர் ஆர்ஆர்பி கிராஜுவேட் மட்டும் இல்லாமல் அண்டர் கிராஜுவேட் அண்ட் குரூப் டியும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இனி நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்கமிங் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட் வந்துருச்சு, இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது, என்ன பண்ணணுன்னு தெரில, பயமாக இருக்குதுன்னு தாட்ஸ் இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் இதுவரை பண்ண ப்ரிப்பரேஷன், நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி, டெய்லி டெஸ்ட் அனலைஸ் பண்ண சொன்னது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தாலே பயப்படவே வேணாம். அதுக்கான நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இனி இந்த ஃபியூ டேஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டியது, எப்போவுமே டிப்ரெஸ் மட்டும் ஆகாதீங்க. மார்க் டெஸ்ட்டில் மார்க் லோவாக வருதுன்னோ இல்லை தெரியாத டாபிக் நிறையா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த ஃபியூ டேஸ்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ண பாருங்கள். ஸ்லீப்பையும் அதர் என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. மெயினாக சோசியல் மீடியாவில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த 2 week மைண்டில் எக்ஸாம் சிலபஸ், மார்க்கு, இதை பற்றின திங்கிங் மட்டுமே வச்சுக்கோங்க. அவாய்ட் என்விரான்மெண்ட்ஸ் லைக் ஃபங்க்ஷன், கேதரிங்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை புண்படுத்துகிற மாதிரியே கேட்கவும் பேசவும் கண்டிப்பாக பூமர்ஸ் இருப்பாங்க. மைண்டை மட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் மோட்டிவேட்டடாக வச்சுருங்க. எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓவரால் மை ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்டு தனியாக மேக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு ஸ்டடி பிளானுக்கு வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். எக்ஸாமில் ஆர்ஆர்பி நினச்சா 3 விஷயம் வேணால் பண்ணலாம். 1, ப்ரீவியஸ் இயர் மாதிரி CBT1 ஈஸியாக வைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். அதுவும் இல்லைன்னா டஃப்பாக வேணால் வைக்கலாம். இந்த 3ல் எனக்கு எது வேணும்னு எல்லார்ட்டையும் கேட்டால் மேக்ஸிமம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பிரச்சனையே அதான். ஈஸியான கொஸ்டின்ஸ்னால் மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் நல்லா பண்ணிடுவாங்க. நம்ம மைனராகவோ கேர்லெஸ்ஸாகவோ 1 or 2 கொஸ்டின்ஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாலே ரிசல்ட் வர்ற வரைக்கும் பதறிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணது டஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் அதுக்கு அடாப்ட் ஆகியிருக்கவே மாட்டோம். மற்ற ஈஸி அண்டு மாட்ரேட் ஷிஃப்ட்ஸில் அட்டம்ப்ட்லாம் கேட்டுட்டு தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் மார்க் கம்மியாக வாங்கிடுவாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சதை மட்டும் போட்டு அக்யூரசி மெயின்டைன் பண்ணாலே போதுமானது. நார்மலைசேஷன்லேயே மார்க் நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு டேயில் எக்ஸாம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லது. அதுலேயும் மூவியில் FDFS மாதிரி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் எக்ஸாம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி வந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே தான் விஷயமே இருக்குது. உங்களை வச்சு தான் எக்ஸாமோட ஸ்டாண்டர்டே வெளியே தெரிய வரும். ஸோ எப்போவுமே நார்மலைசேஷன் ஃபஸ்ட்டு டே நல்ல ரோல் ப்ளே பண்ணும். சிம்பிளாக சொல்லப்போனால், எதெல்லாம் பிரச்சனையாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு இங்கே நல்லதாகவே அமையும். சார், புதுசாக படிக்க நிறையா இருக்குது, எப்படி படிக்கன்னு கேட்டிருந்தீங்க. எதுனாலும் லாஸ்ட் 1 week பிஃபோர் எக்ஸாம் நியூவாக லேர்ன் பண்ணுறதை முடிச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேட் மோர் ஆன் மார்க் அண்ட் அனலைசிஸ். அதையும் சிஸ்டமில் போட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரியல் இன்டர்ஃபேஸ் தெரிய வரும். தெரியாததை விடுறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் தெரிஞ்சதில் தப்பு பண்ணி வாழ்க்கையில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்க பல ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க. அப்படித்தான் நானும் ஃபீல் பண்ணேன், அடுத்து மாறினேன். அதுக்காக தான் சொல்கிறேன், மார்க் அண்ட் அனலைசிஸ் வில் கீப் இன் டச் and make you to rectify your errors and improve your speed and confidence.
பயப்படவே வேணாம். நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே போதும். சிபிடி 1க்கு தெரியாத கொஸ்டின்ஸ்னு நமக்கு எக்ஸாமில் இருந்தால் அதே மாதிரி தான் முக்கால்வாசி பேருக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதை பற்றி யோசிக்காமல் அக்யூரேட்டாக அட்டன் பண்ண பாருங்கள். என்னால் முடிஞ்ச கைடன்ஸ், அப்டேட்ஸ், ஸ்ட்ராட்டஜி, ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் டெலகிராம் அண்ட் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ப்ராக்டிஸ் செட் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இனி தீயாக செயல்படுங்க. சிபிடி 1 முடிஞ்ச கையோடு யோசிக்காமல் வந்து சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. ஆஸ் எ ரயில் கோல் ஃபாலோயராக எவ்வளோ நாள் டோர்னமெண்ட் மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது குரூப் நாக் அவுட் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாக் அவுட் மேட்சான சிபிடி 1ல் கோலை போட்டு செமிஃபைனலான சிபிடி 2க்கு முன்னேறி வாங்க மக்களே. எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் 6 வருஷம் படித்து ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்காங்க, 6 மாதம் படித்து கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். தெரிஞ்சதை ஈஸியாக அக்யூரேட் அண்ட் குயிக் சால்விங் மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுட்டு வந்துடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்ட் அண்ட் ஷார்ட்கட்ஸ்க்கு அடாப்ட் ஆகாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் போட்டு டைம் வேஸ்ட்டும் பண்ணி அங்கே அட்டம்ப்ட்ஸையும் அதிகமாக கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இங்கே முக்கியம் அட்டம்ப்ட்ஸ் இல்லை, அக்யூரசி தான். All the best friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.